பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஒரு மனிதன் ஹாஸ்பிட்டலை தேடி எதற்கு செல்கிறான் என்றால் சுகம் கிடைப்பதற்காக. கடன்காரன் நகையை அடகு வைக்க சேட்டுக்காரனிடத்தில் போனால் பணம் கிடைக்கும் என்று தேடி போகிறான். குடிகாரன் ஒயின் ஷாப்பை தேடி போகிறான். சினிமாக்காரர்கள் சினிமா தியேட்டரை தேடி போகிறார்கள். சிலர் அரசியல்வாதிகளையும் ராஜாக்களையும் பணக்காரர்களையும் தேடி போகிறதை பார்க்கிறோம். எதற்காக? அவளுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்பதற்காக. அதை போலவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், கர்த்தரை நித்தமும் தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆசா என்கிறதான ராஜாவுக்கு ஒரு நெருக்கடி, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க, கர்த்தரை அவர் தேடின பின்பதாக அவருடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆம், இந்த உலகத்தில் யாரை தேடி வேண்டுமானாலும் போகிறதுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அது உண்மையாகவே நிரந்தர வெற்றியாக இருக்காது. அதே போலதான் ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படியாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் தோல்வியான காரியங்கள் வழியாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? வியாதியின் கொடுமையில் நீங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறீர்களா? சந்தோஷம் வேணுமா? சமாதானம், இப்படி பலவிதமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கிற ஒரே ஒரு இடம் கர்த்தர் தான். கர்த்தரை தேடுகிறவர்கள் பிழைப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆம் அன்பானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 சொல்லுகிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் அன்பானவர்களே, கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நம்மை பிழைக்க செய்வார். சகலவிதமான ஆசீர்வாதங்களை நம்ம கர்த்தர் கொடுத்து நம்மை மேன்மடைய செய்வார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், வேலைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதான குறைவுகளை நீக்குகிற உம்முடைய சமூகத்தை தேடவும், உம்முடைய ஆலயத்தை தேடி வரவும், உம்முடைய ஆண்டவரை முகத்தை தேடி வரவும், உம்முடைய வார்த்தையை தேடி வரவும் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யுங்க, கிருபை பாராட்டுங்க, நன்மை கிருபை தொடர பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.